ஏன் கெட்டவர்களுக்கு நல்லது நடக்கிறது? சிவபெருமான் ஒரு நாள் இந்த கதை மூலம் பார்ப்போமா? பக்தனுக்கு சொன்ன உண்மை. ஒரு நாள் துன்பத்தால் சோர்ந்த ஓர் எளிய பக்தன் கடலில் இருக்கும் போல் தனிமையால் அழுதபடி சிவபெருமானின் சன்னதிக்குள் வருகிறார். அவன் கண்களில் கண்ணீர், குரலில் வலி கோடும் கேள்வி. ஓம் நம சிவாயா. சிவனே, நான் எப்போதுமே உண்மையா வாழ்ந்தேன், பக்தியோடு இருந்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில சோகம்தான் அதிகம். ஆனா என் மீது தவறு செய்தவர்கள், பொய் பேசும் மக்கள், துரோகம் பண்ணியவர்கள், அவங்க வாழ்க்கை நிம்மதியா போய்கிட்டே இருக்கு. ஏன்? மகனே, நீ ஒரு தோட்டக்காரனை நினை. அவன் 2 விதைகள் நடக்கிறான். ஒன்று நல்ல பசுமை தரும் மரத்தின் விதை, மற்றொன்று ஆபத்தான விஷம் மரத்தின் விதை. பசுமை மரத்துக்கு அவன் அதிசயம் செய்கிறான். நல்ல மண்ணு, நீர், பராமரிப்பு, ஆனாலும் அது மெதுவாக வளரும். ஆனால் விஷம் மரம் தானாகவே வேகமாக வளர்கிறது. ஆனால் அது ஒரு நாள் நம்மை பாதிப்பை உருவாக்கும். அப்படியேதான் வாழ்க்கையிலும் நல்லவர்களை நான் நேர்மையை வளர்க்க, மனதை தயார் செய்ய ஒவ்வொரு துன்பமும் ஒரு பரிசாகவே தருகிறேன். ஆனால் கெட்டவர்கள் வேகமாக உயரும் போல தெரியும். அது சோதனை அல்ல, அது விலை கொடுக்கும் விரைவான கர்மா. நீ தற்காலிக துன்பத்தை கடக்கிறாய், அவன் தற்காலிக சந்தோஷத்தை ரசிக்கிறான். இருவரும் பயணத்தில் இருக்கிறோம். ஆனால் முடிவில் உனக்கு ஒளி, அவனுக்கு இருள். அந்த பக்தன் சிவபெருமான் சொன்னதை மனதில் வைத்து ஒரு தீபம் போல ஒளி பெறுகிறான். நேர்மையாக வாழும் பாதை நீண்டது. ஆனால் அந்த பாதையின் இறுதியில் சிவனே இருக்கிறார்.